சைடு ஹீரோயின் தன்னோட குழந்தைய காணோம் அப்படி சொல்லி எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கா, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அதே சைடு ஹீரோக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டா கூட அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அவனோட புது ஃபேமிலி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு குழந்தை எங்க போச்சுன்னு தெரியாம பதறி போய் கூப்பிட்டே இருக்கப்போ ஒரு டைம்ல எடுத்து அவன் ரொம்ப கோவமா பேசிட்டு கட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு எப்படி தன்னோட குழந்தைய கண்டுபிடிக்கிறதுனே தெரியாம அழுதுட்டு இருக்காங்க. அதே சைடு அந்த குழந்தைய பார்த்தா ஹீட்டு தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஒரு வழியா எப்படியோ அங்கிருந்த ஒரு செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு பாக்குறப்ப அந்த குழந்தை ஃபுல் மயக்கத்துல இருக்கா, சுத்தமா கான்சியஸே இல்லை. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த குழந்தைய ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகிறாங்க. இப்போ வரைக்குமே அந்த பொண்ணுக்கு கான்ஷியஸே வர மாட்டேங்குது. எல்லாம் முடிஞ்சு அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க அப்பா ஜாலியாக வரதை பார்த்ததும் ஹீரோயின் செருப்பெடுத்தெல்லாம் அடிக்க போயிடுறா. என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து சண்டை கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறா. என் பொண்ணை நானே இவன்கிட்ட விட்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதே சைடு டாக்டருமே தன்னோட பொண்ணு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நினச்சி ஹீரோயினுக்குமே என்னென்னமோ தோண ஆரம்பிக்குது.